Hi friends, welcome back to TSK Tamil. Taste Buds Sophie's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் மக்கி ரோட்டி ஆர் மக்காய்கா ரோட்டி. நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் நிறைய வாட்டி பிரெட் பேஸ்கெட் ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரோட்டி அதில் பார்த்துருப்போம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா சோள மாவில் செய்கிறது. இது ஒரு எல்லோ கலராக நல்ல கொரகொரப்பாக இருக்கிற ஒரு மாவு. இந்த மாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், வாசனை அதை விட சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து இட் இஸ் gluten ஃப்ரீ. நீங்கள் வந்து லோ கார்ப் டயட் gluten ஃப்ரீ டயட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோட்டி நீங்கள் வீட்டில் செய்யலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து மக்காய் ஆட்டை வாங்கியிருக்கேன். இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் லோக்கலாக இந்த பீகாக் பிராண்டில் ரொம்ப நல்லா இருக்கும் அபுதாபியில். ஸோ இந்த ரோட்டி பார்த்தீங்கன்னா நல்ல கொரகொரப்பாக இருக்கும். இந்த மாவே வந்து நல்ல கொரகொரப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதில் 2 கப்பு மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 கப்பு மாவில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 4 to 5 ரோட்டி வரும், டிபெண்டிங் ஆன் த சைஸ். நீங்கள் வந்து என்ன சைஸில் போடுறீங்கன்றத பொறுத்து. இதில் பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சோள மாவு மெய்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சோள மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ரெகுலராக சாப்பிட முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஆன் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டில் செய்யும்போது இது கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் யூஸ் பண்ணோன்னா மாவு வந்து சாஃப்டாக பிணைய வராது. அதனால நல்ல வெதுவெதுப்பான தண்ணி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவு வந்து நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் பிசையணும். நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அழுத்தி பிசையணும். அப்போ தான் வந்து அது சாஃப்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிசையும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி வெடிச்சு தான் இருக்கும் மாவு. ஆனால் நீங்கள் நல்லா வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா பிசையும் போது நல்ல சாஃப்டாக நல்ல உருண்டையாக நமக்கு மாவு வந்துடும். நீங்கள் ஒருவேளை இந்த மாவு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிசைய சரியாக வரல, டவுட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் லோ கார்ப் இல்லைனா வந்து gluten ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக வந்து சப்பாத்தி மாவு கலந்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு கலக்கும்போது என்ன ஆகும்னா மாவு வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் பிசைய வரும். அதே டைமில் கொஞ்சம் உங்களுக்கு தட்டுறதுக்குமே வசதியாக இருக்கும். நான் சும்மா ஒரு 2 கை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு இதில் சேர்க்குறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம். கோதுமை மாவு சேர்க்காமலே கூட நல்லாவே மக்காய் ரோட்டி நம்ம செய்யலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். நம்ம கோதுமை மாவில் செய்கிற மாதிரி சப்பாத்தியோ அந்த மாதிரி வந்து மாவு இருக்காது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், கொஞ்சம் வந்து வெடிச்சு தான் இருக்கும். இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான மாவு வந்து நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த மக்காய் ரொட்டி நல்லா வந்து கொரகொரப்பான ஆட்டா. ஸோ அதனால நமக்கு இந்த மாதிரி தான் மாவு வந்து கிடைக்கும். இப்போது எப்படி வந்து இந்த ரோட்டி தட்டுறதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் அழகாக 2 உள்ளங்கையில் வச்சு தட்டுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வரவே வராது. ஸோ அதனால் ஒரு சின்ன ட்ரிக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாவு தட்டும்போது நல்ல ஒரு பட்டர் பேப்பர் ஒரு வேக்ஸ் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேப்பர் நம்ம எடுத்து நம்ம பிணைஞ்ச மாவில் ஒரு பெரிய பால் ஒரு டென்னிஸ் பால் அளவு சைஸில் வந்து நம்ம மாவு எடுத்துட்டு நம்ம தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி நம்ம ரோட்டி தட்டி வச்சுக்கலாம். நம்ம எப்படி ஒரு ரொட்டி ராகி ரொட்டியோ இல்லைன்னா அக்கி ரொட்டி எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தண்ணி தொட்டு நம்ம தட்டும் போது நம்ம வேண்டிய திக்னஸில் வந்து நம்ம இதை பரப்பிக்கலாம். இந்த மாதிரி பரப்பும்போது ரொம்ப தின்னாக வந்து நீங்கள் பரப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரோட்டி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும். அதனால் மக்காய்க்கு ரோட்டி தட்டும் போது மட்டும் கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ரோட்டி வந்து ஷேப்பாக இருக்கும். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பட்டர் பேப்பர் கவனமாக எடுத்து நம்ம கல்லில் இந்த மாதிரி நம்ம தட்டி இருக்கிற ரோட்டியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம மக்காய் ரோட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம லைட்டாக கீழேந்து லூஸ் பண்ணி விட்டு நம்ம ரோட்டி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம எல்லா பக்கமும் வந்து குக் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து இந்த மக்காய்க்கு ரோட்டி நம்ம குக் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி கையில் இல்லைன்னா துணியில் இல்லைன்னா கரண்டிலையோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் தான் இந்த மக்காய் ரொட்டி நல்லா வந்து வேகும். இப்போ ஸ்லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி சுட்டுக்கலாம். இது குக் பண்ணும்போது நம்ம இதில் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ எதுவும் சேர்க்கக்கூடாது. நீங்கள் இந்த பக்கம் 2 பக்கமும் சுட்ட அப்புறமா டைரெக்டாக ஃப்ளேமில் இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி சுட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. உள்ளே வந்து அந்த ஹீட்னால அந்த உள்ளே நம்ம வாட்டர் கண்டென்ட்னால இது நல்லா கொஞ்சம் பொங்கி வரும். அந்த மாதிரி டைமில் 2 பக்கம் மாற்றி மாற்றி நல்லா சுட்டு எடுத்துட்டோன்னா நம்ம மக்காய்க்கு ரொட்டி ரெடிங்க. இந்த மக்காய் ரொட்டி நம்ம சுட்டு எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். நிஜமாகவே அந்த சோளத்தை நம்ம வந்து கார்ன் வந்து சுட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த வாசனையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 2 பக்கம் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மக்காய்க்கு ரொட்டி 2 பக்கம் சுட்ட அப்புறமா உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நம்ம சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக நெய் தடவி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய மக்காய் ரொட்டி இப்போது ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியோட பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் பன்னீர் செஞ்சுருக்கேன். சூப்பரான டேஸ்டியான கடாய் பன்னீர் ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி உங்கள் எக்ஸைட்டிங் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.